மிஸ்டர் சுப்ஸ், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வலி என்ன? முட்டு வலி தானுங்க. என்னடா பொழப்பு இது? இரு. ஹே, ரெடியா? குழி பன்னீர் எழுதிட்டியா? எழுதிட்டேன். பணியாரம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் மூஞ்சி பணியாரம் மாதிரி இது. ஏய், என்ன பண்றீங்க அண்ணி? இங்க பாருங்க, நமக்கு என்னென்ன மெனு வேணும்னு நான் எழுதிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க, அதையும் நோட் பண்ணிக்கிறேன். அக்கா, இந்த இட்லி தோசை மாதிரி வழக்கமா சொல்லிடாதீங்க. நம்ம ஹோட்டல்ல ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும். ஆனந்தி, அதெல்லாம் கைவசம் நிறைய இருக்கு. ஏய், ஃப்ரைட் ரைஸ் எழுதிட்டியா? இது எதுக்கு ஆறுமுகம்? ரெண்டுமே ஹோட்டல்ல பேட்ச் ஒர்க்லாம் இருக்குல்ல சிஸ்டர், அதுக்கு தான் பெயிண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முடியாது. ஒழுங்கா வா. முடிஞ்சா நீ இங்க வந்துதான். சொன்னா கேளு, எல்லாரும் முன்னாடியும் வேண்டாம். தில்ல இருந்தா குடு பாப்போம். வாடா. ஐயோ மாப்ள, என்னாச்சு? என்ன வேணும்? அது கொசு தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சா, அதான் விரட்டிட்டு இருக்கேன். ஆமாமா, பெரிய சைஸ் கொசு என்கிட்டயே சேட்டை பண்ணுச்சு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அந்த கொசு அடிச்சு காலி பண்ண வேண்டியதானே? நான் கிஸ் அடிக்கிறேன்னு சொன்னா கொசுவோட என்ன கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்களே. ஆ, அடிக்கணும் தான், ஆனா பாவம் அடிச்சா வலிக்கும்ல. என்ன சிஸ்டர், கொசுதாபிமானமா? மனுஷனுக்கு இறக்கம் காட்டினா மனிதாபிமானம், கொசுக்கு இறக்கம் காட்டினா கொசுதாபிமானம். இவ வேற என்ன கொசு கூட கம்பேர் பண்ணி மானத்தை வாங்குறா. அது தெரியாம கொசுதாபிமானன்னு சிரிக்கிறாங்களே. ஆம்பூர் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, தலப்பாக்கட்டி. கயல், ஏய், இரு. என்னாச்சு? சூப்பரா இருக்கு. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாரு. நான் ஆறுமுகம், இப்பதான் உங்களோட ஒரிஜினல் கலரே வந்திருக்கு. ஏய், ஆனந்தி, என்ன? அது வந்து நமக்கு எப்பயுமே மத்தவங்களை சிரிக்க வச்சு தானே பழகம், அதான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் சிரிப்பு நிறுத்தினாலும் இவங்க சிரிச்சு நம்ம ரொம்ப டேமேஜ் பண்றாங்களே. அம்மா, தேவி இந்த அளவுக்கு சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. பெத்தவ நானே இவளை இந்த மாதிரி பார்த்ததில்ல. அம்மா, ஆறுமுகத்தை பாருங்கம்மா. இந்த சிரிப்பும் சந்தோஷமும் உனக்கு மாப்பிள்ள விக்னேஷ் கூடயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தேவி. நடக்கும். ஐயோ ஆறுமுகம், முதல்ல போய் குளிங்க. உங்களை இந்த கோலத்துல பார்த்தா ராத்திரி நேரத்துல பேய் நினைச்சு எல்லாரும் பயந்துருவாங்க. ஐயோ, நீங்க கிண்டல் பண்றீங்க, போயிட்டு வந்து வச்சிரு எல்லாருக்கும். ஏய் பாத்து, ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க? பழத்தோல் கீழே கிடந்ததை நான் பார்க்கல. பாவம்.
ஆறுமுகம், நீங்க குளிக்கிற சோப்பெல்லாம் போடாதீங்க, போகாது. நல்ல துவைக்கிற சோப்பா போட்டு குளிங்க. தள்ளி விடுங்க. கால் தடிக்கும். அவனை தள்ளி காரணமே விடுங்க. நீதான். மாம்சு, ஆ? நீங்க தானே ஆறுமுகமா தள்ளி விட்டீங்க. நான் ஆறுமுகத்தை தள்ளி விடுறதுக்கு பதிலா அந்த பக்கமா வந்து உன்னை தள்ளி விட்டுருக்கணும். அண்ணா சூப்பர் ஐடியா. அதே தான் நீங்க பண்ணிருக்கலாம். ஏய், என்ன ஊரு பேசுற? இன்னும் அழகா இருந்திருப்ப. என்னாச்சு சிரிப்பு சத்தம் ஜாஸ்தியா இருக்கு? என்னாச்சு? அத ஏன் அன்பு கேக்குற? இவ்வளவு நேரம் ஆறுமுகம் இருந்த கெட்டப்ப நீ பாத்துக்கணுமே. என்னாச்சு? ஏய், நான் சொல்றேன். ஆனா வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை கீழே போட்டாலா, மாம்ச அது மேல காலை வச்சு வழுக்கி நேரா போய் ஆறுமுகத்து மேல இடிச்சிட்டாரு. ஆறுமுகம் பெயிண்ட் கலக்கிட்டு இருந்தாரா, அது உள்ள விழுந்து எந்திரிச்சாரு பாரு. நல்லா கரு கருன்னு இருந்தாரு. ஏற்கனவே ஆறுமுகத்துக்கு பல்லு மட்டும் தான் வெள்ளையா இருக்கும். இப்ப பல்லு கருப்பாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க எப்படி இருந்திருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் மனசு விட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கணும். அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும்பா. என்ன எல்லாரும் அப்படி தகச்சு போய் பாக்குறீங்க? மா நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன். கையல் தங்கச்சி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு. என்னம்மா கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஆ, எப்படியோ எல்லாரும் நல்லா இருந்தா சந்தோஷம். அண்ணா நீங்க எப்படின்னு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அன்பு. நான் இங்க வந்ததே முக்கியமா ஒண்ணு பாத்துட்டு போலான்னு தான். என்ன விஷயம்னா? ஒண்ணு இல்லப்பா, இத்தனை நாள் ஊருக்கு போயிருந்தேன். வந்ததும் தான் விஷயம் கேள்விப்பட்டேன், நீ போலீஸ் ஆயிட்டன்னு. அதனாலதான் ராத்திரி ஆனாலும் பரவாயில்லன்னு நேர்ல பார்த்து உன்னை வாழ்த்திட்டு போலாம்னு வந்தேன். வாங்கண்ணே உட்காருங்க. இருக்கட்டும்பா, பரவாயில்ல. டேய் சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. எதுக்குன்னு இதெல்லாம்? ஒக்கேவா குடுறா. எதுக்குன்னு? புடி, வாழ்த்துக்கள். பயப்படாத அன்பு, நீ நினைக்கிற மாதிரி பார்சல்லாம் இல்ல, gift பாக்ஸ் தான். பாரு, நான் பழைய மாதிரியே உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வாங்கிக்கங்க சார். என்னண்ணே நீங்க வாங்க போங்கன்னு சார் எல்லாம் கூப்பிட்டுட்டு எப்பயும் வெளியே கூப்பிடுங்கண்ணே. என்ன தம்பி, முன்னாடி நீங்க ஒரு ஃபுட் டெலிவரி பாயா இருந்தீங்க. டேய் வாடா போடா அன்புன்னு பேர் சொல்லி உரிமையா கூப்பிட்டேன். ஆனா இப்ப நீங்க போலீஸ் ஆயிட்டீங்களே. சார்னு கூப்பிடுறது மட்டும் இல்ல, உங்க முன்னாடி சேர் போட்டு உட்கார்றது கூட மரியாதையா இருக்காது. என்னண்ணே நீங்க? உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்பு. வாங்கிக்க. அண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. அட, நன்றி எல்லாம் உங்க அக்காவுக்கு சொல்லு. அவங்க தானே இதுக்கெல்லாம் காரணம்.